106 தான் வந்து நிற்கும். மைனாரிட்டிங்க ஹார்ஸ் ட்ரேடிங் நடப்பது உண்மை, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி திமுக இஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் கவுண்டர் ஹார்ஸ் ட்ரேடிங். முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையில இந்த தோழமை கட்சிகள் எல்லாரும் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. இந்த புது கூட்டணி எந்த அளவிற்கு தமிழ்நாட்டுல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கூட்டணியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? நீ போகப்போ பாருங்களேன், தமிழ்நாட்டில் இன்னும் 2-3 டேர்முக்கு அவரை 15 வருஷத்துக்கு அவர் எடுக்க முடியாது. என்னுடைய அரசியல் ஞானத்தில் நான் சொல்றேன். இப்ப விஜய் இப்ப தவேகா தலைவர்ங்கிறத விட கூட்டணி தலைவர் ஆயிட்டார். இப்போ அந்த கூட்டணி தலைவராக இருந்த ஸ்டாலினுக்கு நிகராக வந்து விட்டார். ஹிந்தியில சொல்லுவாங்க நங்கா கர்தியான்ட்டு. உங்களை அம்மனமானுக்கு வச்சுட்டாரு விஜய் ஸ்டாலின். மன்னிப்பு கடிதம் போன அப்புறம் விஜய் பாஸ்கர் அந்த 2 பாஸ்கர் வெளில வந்துட்டாங்க. இப்ப எஸ்பி வேலுமணி வந்துட்டாருன்னா அது எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றுவதாக நினைத்து கொண்டு அவர்கள் செய்தாலும் 2 விஜய் பாஸ்கர் வெளியே வந்தது தமிழ் வெற்றி கழகத்திற்கு வரவேற்கத்தக்கதாகத்தான் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நிச்சயம் அதிமுக என்பது போக 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 குறைந்துவிடும். திமுகவும் ஒன்னே ஒன்று சொல்லுங்க கோபி, தங்களுடைய நேயர்களுக்கு நான் சொல்றேன். நியூ திராவிடியன் மூவ்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காரு விஜய். நியூட்ரலா இருப்பேன், டிரான்ஸ்பரண்டா இருப்பேங்கிறார். பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் பெரியார் எதிர்க்கக்கூடிய கடவுளை நான் ஆதரிப்பேன், கடவுளை ஏற்றுக்கொள்வேன் சொல்றாரு. இதுதான் கால் விஜயிசம். எடப்பாடி பழனிசாமி என்ன திட்டத்தோட தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் பேச எல்லா எம்எல்ஏ வெளில போடுவாங்க. அதனால பேச இருக்காரு. இருக்கக்கூடிய 20 எம்எல்ஏ கூட பேசினாங்கன்னா ஏதான ஒரு கான்செப்ட்ல வெளில போடுவாங்க. இப்ப பதவிக்கு இல்லைன்னாங்க பதவி கொடுத்தாங்க, அந்த பதவி வாண்டான்ட்டு போறாரு பாருங்க வேலுமணி. அவுட் சைட் தி கவர்மெண்ட் அவனை சப்போர்ட் பண்றேன்னு சொன்னா இருக்கிற எம்எல்ஏ காப்பாற்ற முடியும். இல்லாம அதுவும் காலி ஆயிடும். அந்த வழிமுறைகளை எடப்பாடி பழனிசாமி நிச்சயம் மேற்கொள்வார் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. நீங்க கேட்டது கரெக்டுங்க. அவருடைய தன்னுடைய கட்சியை பாப்புலர் ஆக்கணும்னு சொன்னா தமிழ் வெற்றி கழகத்துடன் சேர்ந்து கொண்டு நீங்க திமுகவை திட்டினாதான் உங்க கட்சி வளருமே தவிர அவங்களோடு சேர்ந்து நிப்பானீங்கன்னா உங்க கட்சி வளராது என்பதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்டு விட்டார். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து உரையாட இருக்கிறோம். பேசலாம் சார். வணக்கம். நமஸ்காரம். வணக்கம் சார். இப்போ இந்த தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் இந்த திட்டம் தான் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருந்ததா? அதனாலதான் விரைவில் மறுதேர்தல் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரோ? நீ அப்படி மூக்க எப்படி தொட்டா என்ன, இப்படி தொட்டா என்னப்பா, எல்லாம் ஒண்ணுதானே. அவங்களுடைய கான்செப்ட் என்னன்னா இந்த கவர்மெண்ட் இருக்கக்கூடாது. அந்த கான்செப்ட் என்ன? உதயநிதியை முதலமைச்சராக்க வேண்டும். அவங்களுடைய கான்செப்ட் என்ன? விஜய் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். அந்த இடத்துல உட்காரக்கூடாது. எப்படி ராகுல் காந்தி இத்தனால 13 வருடம் நரேந்திர மோடி முதலமைச்சராக பிரதமராக இருப்பது பிடிக்கவில்லையோ அதே மாதிரி உதயநிதி இப்ப ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க சொல்றீங்க கேஸ் எப்படி சொன்னாலும் கண்டிப்பாக விஜய் அவர்கள் நேற்று தோழமை கட்சிகளுடைய தலைவருடன் பேசும் பொழுது நான் 5 ஆண்டு இருப்பேன், உறுதியாக சொல்லுகிறேன், நம்புங்கள், கான்பிடென்டா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எதை குறிக்கிறது? அவருக்கும் வீக்னஸ் இருக்குது, உதயநிதிக்கும் வீக்னஸ் இருக்குது. காரணம் 107 நாட் 126. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால அங்க எங்க இருந்தாலும் கிரக்ஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் 106 தான் வந்து நிற்கும். மைனாரிட்டிங்க. இதே திமுக அரசை மைனாரிட்டி என்று சொல்லக்கூடிய ஜெயலலிதாவே மைனாரிட்டி திமுக. இப்ப ஏன் ஸ்டாலின் சொல்ல மாட்டேங்கிறாரு மைனாரிட்டி தாவேகா அரசுன்னுட்டு? பயப்படுறாரு. இவங்க கட்சியில வேலை போடுவானோன்னுட்டு. ஹார்ஸ் ட்ரேடிங் நடப்பது உண்மை, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி திமுக இஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் கவுண்டர் ஹார்ஸ் ட்ரேடிங். உதயநிதி சொல்லிட்டாரு, அந்த 2 எம்எல்ஏ அவ்வளவு நிக்க வச்சிரு, மதிமுக எம்எல்ஏவை அவங்கள உதயசூரியன் நிக்க வச்சுக்காங்க. அவன் ராஜினா பண்ண என்ன, இல்ல இருந்தா என்ன, உதயசூரியன் வச்சா என்ன, வைக்காட்டா என்ன, அவங்களுக்கு பணத்தை கொடுத்து இருக்க சொல்லியிருக்காங்க. அதுவும் கவுண்டர் ட்ரேடிங் தானே, ஸ்காஷ் ட்ரேடிங் தானே. நீ அதிமுக பக்கமும் இல்ல தாவேகா பக்கமும் போகாதேன்னு சொல்லி நிற்க வைக்கிறதே ஒரு கிரைம் தானுங்க. அவங்களுடைய மனித உரிமை ஒரு ஒரு ரைட் இருக்குது அவருக்கு எக்ஸசைஸ் பண்ண. அதே சபாநாயகர்கிட்ட போட விட மாட்டேங்கிறாங்க ராஜினாமா செய்துட்டு போறதுக்கு. இதுவும் கவுண்டர் ஹார்ஸ் ட்ரேடிங் தானே. அது தானே இப்போ கவர்னர் கிட்ட ஆர்எஸ் பாரதி சொன்னா கூட வைகோ திருப்பி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். ஓகே சார். இப்போ இதுல இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையில இந்த தோழமை கட்சிகள் எல்லாரும் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. நம்மளுடைய இந்த புதிய கூட்டணிக்கு ஒரு பேரு நான் யோசிச்சு வச்சிருக்கேன், அது கூடிய விரைவில் சொல்றேன்னு விஜய் அவர்கள் சொன்னதாக செய்திகள் வருது. இந்த புது கூட்டணி எந்த அளவிற்கு தமிழ்நாட்டுல ஒரு
ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கூட்டணியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆர்கனைசேஷன் தேவைங்க. கட்சியில ஆட்சி பிடிச்சிட்டு தவிர கட்சிக்கு அடித்தளம் இல்லை. அந்த அடித்தளம் வந்து விஜய் ரசிகர் மன்றமாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக போராட வேண்டும். அதை மறைப்பதற்காகத்தானோ என்னமோ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தான் ஒரு ஸ்டெப் மேல போயிட்டாரு பாருங்க. இப்ப விஜய் வந்து இப்ப தாவேகா தலைவர்ங்கிறத விட கூட்டணி தலைவர் ஆயிட்டார். இப்போ அந்த கூட்டணி தலைவராக இருந்த ஸ்டாலினுக்கு நிகராக வந்து விட்டார். ஸ்டாலின் கூட்டணி தலைவர் அல்ல. வெளியில பேசும்போது உங்களுக்கு ஹிந்தியில சொல்லுவாங்க நங்கா கர்தியான்னுட்டு, உங்களை வந்து அம்மனமானுக்கு வச்சுட்டாரு விஜய் ஸ்டாலின். he is becoming a naked person now, no alliance. அதை தான் சொல்லுவார். ஆக தமிழ் வெற்றி கூட்டணி என்று வைக்கலாமா அல்லது செக்யூலர் ஃப்ரண்ட்னு வைக்கலாமா யோசிச்சுட்டு இருக்காங்க. தமிழ் வெற்றி அவர் விஜய் வந்து வெற்றிங்கிறது வேணும்னு சொல்றாரு, இன்சிஸ்ட் பண்றாரு. நான் கேள்விப்பட்டேன். அந்த அணிகளுக்கு இன்சிஸ்ட் பண்றதுக்கு வெற்றி வேணும். அது ஏன்னா வெற்றி தான் எனக்கு வெற்றி கொடுத்ததுன்னுட்டு அதுல அவருக்கு ஜோஷி சொன்னாங்களோ அரசியல் ரீதியா பண்ணாங்களோ அந்த வெற்றி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹிம். பி ஓகே, அவர் யோசிச்சு வச்ச நேம் அப்ப இது நீங்க சொல்றது போல இந்த ஆப்ஷன்ஸ்ல தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. தமிழ் வெற்றி கூட்டணின்னு வைக்கணும். அதுக்கு சிதம்பரம் சொன்னாரா நம்ம வந்து செக்யூலர்னு கொண்டு வரணும், அதுல வந்து சோசியல் ஜஸ்டிஸ் கொண்டு வரணும்னு சொன்னாராம் மிஸ்டர் திருமாவளவன். இவர் சொன்னாரா அதெல்லாம் பண்ணீங்கன்னா இப்ப செக்யூலர் ப்ராக்ரசிவ் அலையன்ஸ் ஸ்டாலின் வச்சிருந்தாரு. அதெல்லாம் நம்ம வச்சுன்னா நல்லா இருக்காது. தமிழ் வெற்றி கூட்டணி தமிழ் வெற்றி கட்சி ரெண்டுத்தையும் சரியாயிட்டுனா தான் தலைவராயிடலான்னு பார்த்துட்டு அதுதான் ஒரு கரெக்ட். அது வந்து ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி ஒன்று மீட்டிங் வச்சிருக்காங்களாம். அந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி மீட்டிங்ல இந்த தமிழ் வெற்றி கழக கூட்டணி விஜய் தலைமையில் இருப்பது இண்டி கூட்டணியும் சேரும் டெல்லியில. திமுக வெளில வந்துடும். இதுதான் சிதம்பரம் ஏங்க அதை போய் உட்காந்துக்கிறாரு. சிதம்பரம் தான் சார் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் உறவை ஏற்படுத்தி கொடுத்தாரு. இப்ப ஏன் சார் அதிமுகவுக்கு விட்டுட்டு தமிழ் வெற்றி கழகத்திற்கும் காங்கிரஸுக்கும் பேரம் பேச்சிருந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர் ஒரு பிசி, இவர் பி சிதம்பரம் ஒரு பிசி. ஆக மொத்தம் தமிழ் வெற்றி கழகம் பிசியில வந்து நிக்கிறது அப்படி. ஓகே 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 சார். இப்போ இதுல அதிமுக இருந்து இரண்டு விஜயபாஸ்கர்கள் மற்றும் 2 முன்னாள் அமைச்சர்கள் உட்பட பலர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000த்துக்கு மேற்பட்டோர் இப்ப போயிட்டு அதிமுக மன்னிக்கணும் தாவேகால போய் சேர்ந்திருக்கிறாங்க இன்னைக்கு. இந்த இணைப்பு அப்படிங்கறத வந்து மக்கள் ஏற்றுக்கிற ஒன்றாக இருக்கிறதா, ஜனநாயகத்துக்கு எதிராக தாவேகா நடந்து கொள்கிறது அப்படிங்கிற பார்வையெல்லாம் கொஞ்சம் தவிடுபொடி ஆகுமா? மக்கள் பெருசா இத கன்சிடர் பண்ண மாட்டாங்களா? இந்த அதிமுகவினர் போய் சேர்ந்தது அப்படிங்கிறது பின்னாடி அதிமுகவினுடைய எதிர்காலத்தை எப்படி பார்க்கிறது? அதிமுக எதிர்காலம் இப்பொழுது இருள் சூழ்ந்ததாக இருக்கிறது என்பதைத்தான் பொதுமக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள். அதனுடைய ரிசல்ட் மூலமாக பலர் வெளியிலே போறது மூலமாக. தாங்கள் கேட்ட இன்னொரு கேள்விக்கு கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இந்த பழி வந்து சுமையும் வந்து ஏற்கும். தமிழகத்தினுடைய அரசியல் தொண்டர்களுடைய மத்தியில் தமிழ் வெற்றி கழகம் மேலும் மேலும் வளர்ந்து வருவதும் அவர்களுக்கு ஒரு விதத்தில் பிடித்தும் இருக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம். ஒரு மிட்வே பாத்தீங்கன்னா 6 months to 1 year கொடுக்கணும்னு உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்பா முதல்ல சொன்னார் பாருங்க மு.க. ஸ்டாலின். அதுல அவர் ஸ்டாண்ட் பண்ணாருன்னா நல்லா இருந்திருக்கும் தான் என்னுடைய கருத்துங்க. தாங்கள் கேட்ட கேள்வியினுடைய முக்கிய பதில் என்னன்னா விஜய் ஆதரவு ஏறுமுகத்தில் இருக்கிறது, திமுக ஆதரவு இறங்கு முகத்தில் இருக்கிறது. ஓகே. ஆனா இப்போ இந்த அதாவது இதுல சில விஷயங்கள் சொல்றாங்க. இப்ப அதிமுக பக்கம் அப்படின்னு வரும் பொழுது எஸ்பி வேலுமணி சொல்றாரு, எங்களுக்கு மீண்டும் வந்து அந்த மாவட்ட செயலாளர்கள் பதவி கொடுக்கப்படல, என்னை நம்பி வந்தவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுக்கப்படல, அதனால இன்னமும் நான் அதிமுக தான் இருக்கேன் அப்படின்னாலும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான போர்க்கொடி தூக்குற ஒருத்தராக தான் எஸ்பி வேலுமணி இருக்கிறார். அப்போ அதிமுக இன்னமும் துண்டுகளாக உடைய இல்ல இன்னமும் பலர் வந்து தாவேகால சேர்வதற்கான நகர்வுகள் தான் இன்னும் தென்படுதா? எஸ்பி வேலுமணி என்ன ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு நினைக்கிறேன்? எஸ்பி வேலுமணி ஸ்டாண்ட் வெரி கிளியர் சார். அவர் பிசினஸ் மேன் சார். தமிழ் வெற்றி கழகத்தோடு தான் இருக்கணும்னு நினைப்பாருங்க. அவர் ஏற்கனவே ஜேசிடி பிரபாகரன் செய்த தயவுனால இவங்களுக்கு எல்லாம் பதவி போகல. மறப்போம் மன்னிப்போன்ட்டு மறப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் எடப்பாடியோட இருந்தாங்க. மன்னிப்பு கடிதம் போன அப்புறம் விஜயபாஸ்கர் அந்த 2 பாஸ்கர் வெளில வந்துட்டாங்க. இப்ப எஸ்பி வேலுமணி வந்துட்டாருன்னா அது எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றுவதாக நினைத்து கொண்டு அவர்கள் செய்தாலும் விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர் வெளியே வந்தது
தமிழ் வெற்றி கழகத்திற்கு வரவேற்கத்தக்கதாகத்தான் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை, நிச்சயம். ஏன்னா ஆர்கனைசேஷன் வைஸ் பண்ணுவாங்க. பட் எத்தனை வெளில வந்துட்டாங்கன்னா, நீங்க ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி யாருக்கு என்ன பதவி கொடுக்க போறாரு விஜய்? எல்லாரும் எதிர்பார்த்தானே வராங்க. ஒரு கட்சியில ஒரு பதவி ஒரு ஒன் மேன் ஒன் போஸ்ட் வச்சுட்டாங்கன்னா அது சரியாக்கும். இப்ப விஜயபாஸ்கர் வந்து ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டிடுவன்சியில பல முறை ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு, பாப்புலரா இருக்காரு. இந்த விஜய் அலையில கூட எதிர்த்து வெற்றி பெற்றவங்கள திருப்பி விஜய் அலையிலேயே ஐக்கியமாறாங்கன்னா இட் பிகம்ஸ் ஒரு கன்ஃபியூஸ்டு பாலிடிக்ஸ். அதனை பார்க்குது. எனினும் அதிமுக என்பது போக 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 குறைந்து விடும். திமுகவும் குறைந்து. ஒன்னே ஒன்று சொல்லுங்க கோபி, தங்களுடைய நேயர்களுக்கு நான் சொல்றேன். சோசியலிசம் கேபிட்டலிசம்லாம் இருக்குதுங்க. நியூ திராவிடியன் மூவ்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காரு விஜய். நான் வந்து நியூட்ரலா இருப்பேன், டிரான்ஸ்பரண்டா இருப்பேங்கிறாரு. பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் பெரியார் எதிர்க்கக்கூடிய கடவுளை நான் ஆதரிப்பேன், கடவுளை ஏற்றுக்கொள்வேன் சொல்றாரு. இதுதான் கால் விஜயிசம். நியூ கான்செப்ட் விஜயிசம் என்பதை கொண்டு வந்து விட்டார். அது தமிழகத்தில் வரவேற்பு இருக்கிறது, வட இந்தியாவிலும் வரவேற்பு இருக்கிறது. கடவுள் பெயரில் பதவி ஏற்றுக் கொண்டதனால் வட இந்தியர்கள் அனுமதிக்கிறார்கள். நம்ம கிறிஸ்டியனு, பிராமின், இந்து எல்லாம் விட்டுருங்க. பிராமினுக்கு 2 பதவி கொடுத்ததை தவிர, ராஜ்யசபா மெம்பரும் பிராமினுக்கு கொடுத்ததை தவிர, இவர்களுக்கும் பிராமணருக்கும் ஒரு மைனாரிட்டிக்கு கொடுக்கணும்னு சொன்னேன். நான் உட்பட நான் ஒரு பிராமின் சொல்ல ஆசைப்படுறேன், பெருமைப்படுறேன். ஆனா நான் பிராமினிசத்தை கோபி மேலேயோ இல்லை கோபி நேர்கள் மேலேயோ புகுத்துவது கிடையாது. எனினும் விஜயினுடைய நோக்கு பார்வை, தொலைநோக்கு பார்வை, விஜயிசம், அதை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். நீ போக பாருங்களேன், தமிழ்நாட்டில் இன்னும் 2-3 டேர்முக்கு அவரை 15 வருஷத்துக்கு அவர் எடுக்க முடியாதுங்க. என்னுடைய அரசியல் ஞானத்தில் நான் சொல்றேன். ஓகே. இப்ப இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி என்னதான் யோசிச்சுட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? அவர் மறுபடியும் வெற்றி பெறணும்ன்ற எண்ணத்துலதான் இருக்கிறாரா? அதிமுகவை காப்பாற்றணும்ன்ற எண்ணத்துலதான் இருக்கிறாரா? இவ்வளவு விஷயங்கள் நடக்குது, அமைதியாவே இருக்கிறாரு. என்ன ஒரு ஆனா நிர்வாகிகளை கூப்பிட்டு கூட்டம் மட்டும் போடுறாரு. அதுக்குள்ளேயும் எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர்லாம் சிலரை அழைக்கல அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன திட்டத்தோட தான் இருக்காருன்னு நினைக்கிறீங்க? அவர் பேச எல்லா எம்எல்ஏ வெளில போடுவாங்க, அதனாலதான் பேச இருக்காரு. இருக்கக்கூடிய 20 எம்எல்ஏ கூட பேசினாங்கன்னா ஏதான ஒரு கான்செப்ட்ல வெளில போடுவாங்க. இப்ப பதவிக்கு இல்லைன்னாங்க பதவி கொடுத்தாங்க, அந்த பதவி வாண்டான்ட்டு போறாரு பாருங்க வேலுமணி. அந்த மாதிரி சப்போஸ் எல்லாருமே பண்றாங்க, கூட இருக்காங்க, எத்தனை தான் இருந்தா கூட ஒரு ஸ்டேஜில் ஃபெட்டிக்னஸ் வந்துடுச்சு எடப்பாடி பழனிசாமி மேல. பொதுமக்களிடமும் அது வந்து விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். காரணம், நானே ஒரு ஓட்டரி ஃபார் தமிழ் வெற்றி கழகம் அண்ட் ஏடிஎம்கே ஷுட் ஜாயின், நானே உங்ககிட்டயும் பேசியிருக்கேன், பல தொலைக்காட்சியில் பேசியிருக்கேன். திமுக ஒழி, ஆனால் திமுக விஜய் அலோன் பண்ணிட்டாரு. அதனால எடப்பாடி பழனிசாமி இரலவெண்டா போயிட்டாரு தமிழ்நாடு அரசியல்ல. போக போக தான் பார்க்கணும். அவருக்கு வயசாகி விட்டது. அவருடைய மகனுக்கு கொடுத்தாங்கன்னா ஜெகன் ரெட்டி மாதிரியும் நிதிஷ்குமார் மகன் மாதிரி தான் இருப்பார தவிர, அவருடைய மகனுக்கு அரசியல் புரியுமா புரியாதா என்பது தெரியவில்லை. வரக்கூடிய ஆண்டுகளில் உதயநிதிக்கும் விஜய்க்கும் தான் சண்டையாக இருக்கும், திமுகவிற்கும் தமிழ் வெற்றி கழகத்துக்கும் தான் சண்டையாக இருக்குமே தவிர பாஜகவோ அதிமுகவோ காங்கிரஸோ இரலவெண்ட் ஆயிடுங்க. காங்கிரஸ் கூட தமிழ்நாட்டில் இல்லவே இல்லைங்க. காங்கிரஸ் வச்சு மேல வராங்களே தவிர 2 மந்திரி இருக்கிறதுனால, பட் தே வில் ஆல்சோ நாட் ப்ரூவ் தேர் மெட்டல். ஓகே சார், இப்படியே நிலைமை போனுச்சுன்னா வருங்காலத்துல ஒருவேளை நம்ம கடைசியில தாவேக்காவோடு கூட்டணி வைப்பதை தான் நம்ம காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு வழின்றதுனால எடப்பாடி பழனிசாமி தாவேக்காவோடு கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? அது எப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் உருவாகும்னு கேட்டீங்கன்னா, பட்ஜெட் செஷன் வருது பாருங்க 22ஆம் தேதி ஜூலை மாசம். அதுல இருந்து ஒரு 10 நாளைக்கு பட்ஜெட் போகுங்க. இவர் வந்து வெளிநடப்பு செய்கிறாரோ அல்லது ஆதரவு தருகிறாரோ, அவுட் சைட் தி கவர்மெண்ட் அவனை சப்போர்ட் பண்றேன்னு சொன்னாருன்னா இருக்கிற எம்எல்ஏ காப்பாற்ற முடியும். இல்லாமன்னா அதுவும் காலி ஆயிடும். அந்த வழிமுறைகளை எடப்பாடி பழனிசாமி நிச்சயம் மேற்கொள்வார் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. நீங்க கேட்டது கரெக்டுங்க. அவருடைய தன்னுடைய கட்சியை பாப்புலர் ஆக்கணும்னு சொன்னா தமிழ் வெற்றி கழகத்துடன் சேர்ந்து கொண்டு நீங்க திமுகவை திட்டினாதான் உங்க கட்சி வளருமே தவிர அவங்களோட சேர்ந்து பண்ணீங்கன்னா உங்க கட்சி வளராது என்பதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்டு விட்டார், வேலுமணி போன்றவர்கள் விலகுவதனால். அதனால he will take a firm stand ன்னு நினைக்கிறேன். உனக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம் கோபி. இப்படின்னாரு சிஎம், இப்படின்னாரு. அப்ப சிரிச்சது யார்? ரொம்ப சிரிச்சது யார் சொல்லுங்க? வெளிநடப்பு செஞ்ச போது எடப்பாடி பழனிசாமி தானே. ஆமா ஆமா ஆமா. அது எதை காட்டுகிறது? தொலைநோக்கு பார்வையில் பார்த்தீங்களே. ஆனால் நீ அவனை எனிமீஸ் மை ஃப்ரெண்ட்,
அவங்க சொல்லும்போது உதயநிதி இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி உட்காருன்னு சொல்லாத நிலைமையில இருந்தாரு. இப்ப போகாதீங்கன்னு சொல்ற மாதிரி அந்த சிச்சுவேஷனை தொலைக்காட்சியில் பார்த்தோம். நான் டெல்லியில இருந்து பார்த்தேன் அத்தை. அவனுடைய பாடி லாங்குவேஜை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிடலாம்ல. நீங்க ஒன்னே ஒண்ணு அரசியல் ரீதியாக பார்த்தால் 10 கோடி 20 கோடி வியூவர்ஷிப் கிடைச்சிருக்குது சீஃப் மினிஸ்டர் பண்ணத்துல. எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை மாத்தி போயிருந்தான்னு வச்சுங்க, அவர் மீதும் ஒரு கவலை வந்திருக்கும் என்பதுதான் கருத்து. ஓகே சார், ஓகே. சோ இதுல பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தாவேகா பண்ற ஒவ்வொரு விஷயமும் தமிழ்நாடு அரசியல்ல புதுமையா இருக்கு, இவங்க புது வாஷிங் மிஷினை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு கனிமொழி இன்னைக்கு பேசுறாங்க. சோ இது எல்லாத்தையும் எதிர்த்து தாவேகா இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு நீடிக்கும் அப்படின்றத நீங்க சொல்றீங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது. காரணம் என்னன்னு கேட்டால் திராவிட கட்சிகள் இருக்கக்கூடிய எதிர்ப்பு, இளைஞர்களிடையே கட்சி பேதத்தை பார்த்து விட்டு யங் ஜெனரேஷன் ஜென்சிங்கிறாங்களே, அந்த ஜென்சியுடைய அப்ரோச் டிஜிட்டலைசேஷன் தான். எல்லாமே ஏடிஎம் கார்டு, பழைய செக்கு போவாத, வீட்டில் உட்காந்து பேங்க். கோபி, இதுல உங்க பேங்க் முழுக்கலுதுங்க, முழுக்க உங்க எல்லா பேங்க் எனிதிங் யூ கேன் டிரான்சாக்ட் ஆன் மொபைல். பொதுமக்கள் அதை விரும்புறாங்களே தவிர திருப்பி 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 கடவுள் இல்லை காட்டு மிராண்டி பாஷன்னு சொல்றது எந்த பசங்களும் விரும்பல. பிலோ தி ஏஜ் ஆஃப் 35. அதுதான் விஜய் புரிஞ்சிருக்கிறார். அதை மீதும் பலர் புரிந்து கொள்வார்கள், திமுக உள்பட அதிமுக உள்பட. அதுதான் சிம்பிள். விஜயனுடைய வெற்றிக்கு காரணமே ஜென்சி அப்ரோச்சை தவிர திமுக எதிர்வினை இருந்ததையும் தாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஓகே, ஓகே. நிறைவா ஒரு விஷயம் சார். இப்ப இந்த திமுக அதிமுக இணைவது, இப்போ இன்னைக்கு பேசும்போது ஆதவர்ஜுனா சொல்றாரு, கூடிய விரைவில் கூட்டணி வைப்பாங்க 2 பேரும் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அதனாலதான் இப்போ 60% அதிமுக நம்ம பக்கம் வந்துருச்சு, இன்னும் மீதி இருக்கிறவங்களும் வந்துருவாங்கன்றாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி தாவேக்காவோடு சேருவதற்கு பதிலாக விடாப்பிடியாக திமுகவோடு சேரணும்ன்ற இடத்தை நோக்கிதான் நகர்வாரா விஜயை தோற்கடிக்கணுங்கிறதுனால? ஆதவர்ஜுனா அது மாதிரி பேசுவதன் மூலமாக மீதி இருக்கக்கூடிய 60% இவரே சொல்றாரு 90% எடுப்பேன்னுட்டு, அந்த 30% தன் பக்கம் இழுப்பதற்காகத்தான் அப்படி 2 பேரும் ஒன்னா போறான்னு சொல்றாங்களே தவிர அடிமட்டத்துல கேடர் லெவல்ல, ஊழியர்கள் லெவல்ல, கட்சிக்காரங்க நடுவில் அந்த மாதிரி இம்ப்ரெஷனே இல்லைங்க. அதுதான் என்னுடைய கருத்து. அதிமுக திமுக இணைவு நீங்க ஒன்னேன்னு கேக்குறேங்க, ராகுல் காந்தியும் ஸ்டாலின் ராகுல் காந்தியும் நரேந்திர மோடி இணைந்து போவாங்களா? மாட்டாங்க, கண்டிப்பா மாட்டாங்க. ஜெகன் ரெட்டியும் சந்திரபாபு நாயுடு இணைந்து போவாங்களா? இல்ல கம்யூனிஸ்ட் ஆனா ஸ்டாலின் அவர்கள் இந்த முடிவை எடுத்தாரு, இத பத்தி என்கிட்டயே பேசினாருன்னு இப்போ IUML கட்சி தலைவர் சொன்னார் இல்லையா? சொல்லிருக்கா கரெக்ட். எல்லாருமே சொல்லி அந்த முயற்சி நடந்ததுன்றது உண்மைதான் அப்படிங்கிறது இப்ப தெரிய வந்துச்சு. அது இரு மகன்கள் மூலமாக. அங்கேயும் நான் சொல்றேன், ஜெனரேஷன் சேஞ்ச் தானே. உதயநிதி இனிஷியேட்டிவ்னா பண்றாங்க. உதயநிதிக்கு என்ன பயம்னா தான் முதலமைச்சர் ஆக முடியாது, அந்த ரெட் ஜெயிண்ட் முடிஞ்சது கதை, அதெல்லாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆதவர்ஜுனா ஓப்பனாவே சொல்றாரு, மே 4ஆம் தேதி பிறகு ரெட் ஜெயிண்டினுடைய சம்பளம் எல்லாம் குறைஞ்சிட்டு நிறைய பேர் வேலையில இருந்து போறாங்க, ரெட் ஜெயிண்ட் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு. காரணம் அவங்க பர்சனலா டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு சொல்றது தவிர உதயநிதி வர்சஸ் விஜய் தான். ஆக மொத்தம் அந்த 2 தகப்பனார்களும் மகன்கள் சொல்வதை கேட்டார் என்பதைத்தான் ஊர்ஜிதப்படுகிறார் IUML சேர்மன் எம்எல்ஏ. ஓகேங்க சார், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அது சம்பந்தமா தொடர்ந்து பேசலாங்க சார். பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. நன்றி.